பாலா சார் வந்து பிதாமகன் ஒரு படம் ஆரம்பிச்சேன். அப்போ பிதாமகன் போகையில் நான் என்ன செய்யறேன், கதை ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். எப்போ டைரக்ஷன் பண்ண போகிறேன்னு தெரியல. ஹீரோஸ் எல்லாம் பார்க்கலான்னு சொல்லி எல்லாம் இருக்கையில் முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை எனக்கு அவர் ரிலேஷன் யாரு, பாலா சார், எங்கள் பெரியம்மா பையன். அப்படி போடுங்க. அதனால எங்கள் அம்மா போய் அவர் ஒரு தடவை பார்த்து, அவன் என்னமோ கதை பண்ணணும்னு சொல்லி வீட்டிலே உட்காந்துருக்கான், இந்த படத்துக்கு போகிறான், என்னமோ செய்கிறான், சிங்கப்பூர் போயிடறான், வரமாட்டேங்கிறான், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான், அவனை நீ வந்து கூப்பிட்டு ஏதாவது செய்ய அப்படின்றது. எனக்கு நான் செய்யறதுக்கு முன்னாடி இருந்தே டைரக்டர் கூடவே இருப்பேன். பாலா சார் கூட அவர் வீட்டில் தான் நான் இருப்பேன். அப்போ என்னை கூப்பிட்டு இந்த படத்தில் விக்ரம், சூர்யா சார், சங்கீதா, லைலா, இளையராஜா மியூசிக், பெரிய செட்டப்பான படம், நீ வா அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறா. எனக்கு ரொம்ப ஆசை. சரி, ஓகே, இது வரைக்கும் நம்ம ஒரு கமர்ஷியலான படங்கள், ஒரு லைவான ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போய் ஒரு 100 நாள் 120 நாள் இருக்கும் ஃபுல்லாகவே, அந்த பிதாமகன் ஃபுல்லாகவே அவ கூடயே இருந்தேன்.